வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ குப்தர்களை பத்தி. குப்தர்கள் பார்க்கும்போது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் எந்த மாதிரி கேட்கலாம்னா, குப்த அரசை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். அதுக்கடுத்த அரியணையர்னவர் கடோத்கஜர். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, குப்த அரசின் அதிராஜா மகாராஜா பட்டம் பெற்ற அரசர் யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். அதுக்கு ஆன்சர் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். அதுக்கடுத்த அரியணையர்னவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரை பத்தி பார்க்கும்போது திருமண உறவின் மூலமா தன்னோட ஆட்சி அதிகாரத்தை விரிவாக்கம் பண்ணவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அரியணையர்னவர் சமுத்திரகுப்தர். குப்த அரசின் சிறந்த அரசர் தான் இந்த சமுத்திரகுப்தர். தன்னோட படைத்தளபதியான ஹரிசனர் உதவியின் மூலமா வட இந்தியா மற்றும் தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டு தன்னோட பேரரசை வந்து இவர் வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டாரு. இவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கவிராஜா என அழைக்கப்படக்கூடிய குப்த அரசர் யாருன்னா இந்த சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்தூன் யாரால் பொறிக்கப்பட்டதுன்னா ஹரிசேனரால் பொறிக்கப்பட்டது. இதோட வெற்றி யாரை பத்தி சொல்லுன்னா சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லும். சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் அரியணையர்னவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, விக்ரமாதித்தர் என அழைக்கப்படக்கூடிய குப்த அரசர் யார் அப்படிங்கிறது வந்து கொஸ்டினா இருக்கும். அதுக்கு ஆன்சர் என்னன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். குமாரகுப்தர். குமாரகுப்தரை பத்தி நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய அரசர் யாருன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல சீன பயணியான யுவான் சுவாங் வந்து தன்னோட கல்வி பணியை வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஸ்கந்தகுப்தரை பத்தி பார்க்கும்போது ஹீனர்களின் படையெடுப்பை தடுத்த குப்த அரசர் யாருன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் முதலாம் நரசிம்மகுப்தர்னு சொல்லி ஒரு அரசர் வந்து ரூல் பண்ணி இருப்பாரு. முதலாம் நரசிம்மகுப்தருக்கு அப்புறம் அரியணையர்னவர் விஷ்ணுகுப்தர். குப்த அரசின் கடைசி அரசர் என கருதப்படுபவர் தான் இந்த விஷ்ணுகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எதுங்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.